கிருபானந்த வாரியார் வர்றாருன்னா அப்படி மைக் பிடிச்சி குதிரை வண்டியில வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு 30 கிராமங்களுக்கு அறிவிப்பாளர்னாலாம் நான் போயிருக்கேன். பட் அது பிறகுதான் தெரிஞ்சது, நம்ம ஒரு டப்பிங் பேசுறதுக்கெல்லாம் வந்து நம்ம வாய்ஸ் தயாரானது அங்கேயே தயாராயிருக்கு. விபூதி, குங்குமம், ஊதுபத்தி, கற்பூரம், மாலை, சேகண்டி, சங்கு, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு ஆன்மீகம், உண்மையான ஆன்மீகம்ன்றது நம்ம வடக்கு பொய்கை நல்லூர்ல கோரக்கரோட இடத்துல படுத்திருந்தப்ப கிடைச்ச ஒரு பொறி பல லட்சங்கள் சம்பாதிக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. அப்ப எங்கே யாருக்கு என்ன கிடைக்கும்னே சொல்ல முடியாது. ஆவின மழை பொழிய இல்லம் வீழ அகத்தடியால் மனை நோக அடிமை சாக மாவீரம் போகுதென்று விதை கொண்டோட வழியிலே கடன்காரன் மறித்து கொள்ள சாவோலை கொண்டொருவன் எதிரே செல்ல தள்ளவனா விருந்து வர சர்ப்பம் தீண்ட கோவந்து உழுதுண்ட கடமை கேட்க குருக்களோ தட்சணைகள் கொடு என்றாரு. இதுதான் ஒரு மனுஷனுக்கு அன்னை சித்தரையாவுடைய அந்த அருள் பார்வை உங்க மேல விழுந்ததுன்னு, அந்த அசரீரி ஒலி உங்களுக்கு ரிசீவ் ஆன பிறகு உங்களுக்கு அதுக்கு முந்தி இருந்த இயல்புக்கும் அதுக்கப்புறமா உங்களுடைய நேச்சர்ல என்ன மாற்றம் வந்ததா? ஏதாவது அதுக்கு முன்ன இருந்த இயல்பு வந்து எப்படின்னா, ஒரு நம்ம சின்ன வயசுல சைல்டுஹுட்னு சொல்லுவோம், அதுல வந்து நமக்கு வந்து ஆன்மீகம் போதிக்கப்பட்டது இல்லை, நம்ம சூழல் நாம் அதை தழுவி செய்ய வேண்டியிருந்தது. ஒரு வைகாசி விசாகம்னா ஊரில் திருவிழா நடக்கும், ஒரு பட்டுக்கோட்டையில் நாடியம்மன் கோவில்னா அங்கே ஒரு திருவிழா நடக்கும், கன்னியாகுறிச்சின்னா ஒரு இப்படி அது. அப்புறம் நான் இருந்த பிறந்த வீடே வந்து ஒரு காளியம்மன் கோவில், பிள்ளையார் கோயில் இன்பிட்வீனில். அப்பா வந்து கோயில் ட்ரஸ்டி, ஒரு நிர்வாகத்தில் இந்த மாதிரிலாம் இருந்ததுனால சின்ன வயசுலேயே கிருபானந்த வாரியார், கீரன், குன்றக்குடி அடிகளார் எல்லாம் யார் வந்தாலும் நம்ம விரல் பிடிச்சு நடக்கிற ஒரு இது கிடைச்சது. பட் அந்த இதெல்லாம் இருந்தது. ஒரு கிருபானந்த வாரியார் வர்றாருன்னா அப்படி மைக் பிடிச்சி குதிரை வண்டியில வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு 30 கிராமங்களுக்கு அறிவிப்பாளர்னாலாம் நான் போயிருக்கேன். பட் அது பிறகுதான் தெரிஞ்சது, நம்ம ஒரு டப்பிங் பேசுறதுக்கெல்லாம் வந்து நம்ம வாய்ஸ் தயாரானது அங்கேயே தயாராயிருக்கு அப்படின்னு. அப்போ ஆனா அதற்கு பிறகு கல்லூரி படிப்புன்னு வந்த பிறகு இந்த அப்பவே அந்த காளியம்மனுக்காக எழுதியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம், கவியரங்கம் பண்ணியிருக்கோம், நவராத்திரி விழா, கலை இலக்கிய பிறகு எல்லாம். ஆனால் படிப்புன்னு வந்த பிறகு அந்த ஆன்மீகம் கொஞ்சம் அப்படி எப்படி இருந்துச்சுன்னா, மேலே ஒரு லேயர் வந்து அது உள்ளுக்குள்ளே இருந்தது. ஆனால் அந்த லேயரை தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு மாதிரி அப்படி அந்த லேயரை மணற்கேணியை வந்து திறந்து விட்டது வந்து அந்த அன்னை சித்தர்ன்ற ராஜ்குமார் சுவாமிகள் அப்படி திறந்து விட்டாரு. அதனால அதுதான் சொன்னேன், ரிசீவர் கரெக்டா இருந்துச்சு, கரெக்டா இருந்துச்சு. அதனால அது கூட இப்போ எல்லா மலைகளும் போன, மலைகள் அல்லாத, அதாவது மலைவாசஸ்தலம் அல்லாத இடங்களும் சித்தர்கள் இருக்கிற இடங்கள் நிறைய போனேன், தேடி போய். ஆமாமா. எனக்கு இப்ப முதல்ல என்னன்னா, பொதிகைமலை முழுக்க பயணம் பண்ணியிருக்கிறீங்க அப்படிதானே? இந்த இடம் தவிர, அகஸ்தியர் அருவி தவிர வேற எங்கேயாவது உங்களுக்கு அந்த அருள்நிலை, அந்த அங்க வந்து அகத்தியர் ஃபால்ஸ் கிட்டேயே அந்த குகை நான் முதல்ல அவரை சந்திச்சது சாது கிருஷ்ணவேணி அம்மாள்னு ஒரு அவங்க சித்தர். எப்படி பெண் சித்தர்கள்ல வந்து ரொம்ப அவங்க வரலாறு பெரிய வரலாறு. அங்கே வந்து இவர் பணிவிடை செஞ்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்களோட செல்ல பிள்ளை மாதிரி இருந்தார். அந்த குகை வந்து சாது கிருஷ்ணவேணியம்மால பிறகு நான் அவரோட நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே கூட இருந்தெல்லாம் கவனித்தேன். அவங்களும் ஜீவசமாதியானாங்க. அங்கே அகத்தியர் ஃபால்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே போனால் சொரிமுத்தையனார் கோவில் இதெல்லாம் வரும். பல பேர் வந்து ஷூட்டிங்காக அந்த லொக்கேஷன்களை பயன்படுத்தின காலம் அது. நான் வந்து குற்றாலம் அது மேலே எல்லாம் போயிருக்கேன். குற்றாலத்தில் வந்து கோவில் அதெல்லாம் போகிறப்ப கூட இப்போ எல்லாரோட கூட்டத்தோட நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோன்ற உணர்வு தான் வரும். ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் உண்மையை சொல்கிறதா இருந்தால், விபூதி, குங்குமம், ஊதுபத்தி, கற்பூரம், மாலை, சேகண்டி, சங்கு, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு ஆன்மீகம், உண்மையான ஆன்மீகம்ன்றது அது இப்போ திருமூலர் சொன்ன மாதிரி அந்த உள்ளத்திலிருந்து அந்த மாதிரி அது உணர்ந்தது வந்து அங்கதான். அப்போ
எனக்கு இந்த ஒரு கோயிலில் க்யூவில் நின்று, அதுக்கு முன்னாடிலாம் அதெல்லாம் கோயிலில் க்யூவில் நிற்கிறதோ போய் வேடிக்கை அதெல்லாம் வந்து ஒரு ஆன்மீகமாக தெரிஞ்சது. ஆன்மீகம் என்பது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இப்போவும் என்னால் நான் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி, ஆனால் அதுக்காக நான் ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது. நானும் நெருங்கிய ஒரு ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங், ஒரு சராசரி மனுஷன், ரத்தமும் சதையுமான ஒரு மனிதன். நம்மகிட்டையும் குற்றங்கள் இருக்குது, குறைகள் இருக்குது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் வந்து கொஞ்சம் நம்மளை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, சமநிலைப்படுத்திக்கிறதுக்கு சில விஷயங்கள் தேவை அப்படின்னு நினைக்கிறோம். அதில் வந்து இப்போ அவுட்லெட்டாக இருந்து ஒரு விளையாட போனால் அதில் கிடைக்காது. அவுட்லெட்டாக இருந்து ஒரு படம் பார்த்தோன்னா அதில் கிடைக்காது. அவுட்லெட்டாக இருந்து ஒரு புத்தகம் படித்தோன்னா கூட கிடைக்காது. ஆனால் இதில் என்ன கிடைக்கும்னா, ஒரு சேவை செய்கிற மனப்பான்மையும் உள்ள வந்துடும். சர்வீஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். பிறகு கொல்லிமலையில போய் கோயில் கும்பாபிஷேகம், அரப்பளீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் அவர் எடுத்து நடத்தினார். அப்போ போய் அவர் அதாவது இலைகள் சும்மா இருந்தாலும் காற்று விடுவதில்லை அப்படின்ற மாதிரி நம்ம கையையும் பிடிச்சி அந்த இதெல்லாம் கிளீன் பண்ண வச்சு, அப்போ அந்த காலத்துல உழவார பணியெல்லாம் பண்ண மாதிரி நம்மையெல்லாம் பண்ண வச்சாரு. அப்புறம் அந்த எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுக்கு அவரு ரொம்ப முக்கியமா பசிப்பினி போக்குதல் வள்ளலார் இதுல ரொம்ப தெளிவா இருந்தார். எத்தனை பேர் சாப்பிட்டாலும் அவங்க சாப்பிடணுன்றதுல எனக்கு அதனாலே இந்த பசிப்பினி போக்குதல் தான் பக்தியோட முதல் நிலை. இதுதான் மணிமேகலை சொன்னது. ஆபுத்திரன், அமுத சுரபி, இது எல்லாமே வள்ளலார். இங்க திருக்குறுங்குடியில வந்து அதே மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு இடம் வந்து வள்ளலார் வழியிலேயே நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து வடக்கு பொய்கை நல்லூர் பக்கத்துல கோரக்கரோட இடம். அது ஆமா, நாகப்பட்டினம் பக்கத்துல பொய்கை நல்லூர். அது இன்னும் என்னன்னா, ஒவ்வொரு வீட்லயும் சமையல் பண்றப்போ முதல் பகுதி வந்து அவங்க எடுத்து வச்சிருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அது வந்து இங்க வரணும், அன்னக்காவடியில எடுத்துக்கிட்டு வருவாங்க. எல்லா வீதிகளுக்கும் எல்லாம் அன்னக்காவடி எடுத்துட்டு போவாங்க. சமைச்ச உணவுல பெரும்பகுதி கொடுத்து அனுப்பிடுவாங்க. எல்லாம் கொண்டு வந்து இங்கே எல்லாம் கூட அன்னம் கலந்து பார்த்தா அங்கே வர்றவங்க எல்லாரும் அது தெய்வீக நிலையிலான ஒரு அனுபவம். அப்புறம் பிறகும் நான் அந்த மலை வாசஸ்தலம் அல்லாத ஒரு இடத்துக்கு அடிக்கடி போனேன்னா வடக்கு பொய்கை நல்லூர். அப்போ அங்க போய் அதே சர்வீஸ் எல்லாருக்கும் வந்து இலை போடுறது. என்ன இவர் நான் டைரக்டர் ஆகி ஆக்டர் ஆகி எல்லாருக்கும் தெரிந்த முகமாயி கூட அந்த வேலையெல்லாம் செஞ்சேன். ஒரு வேஷ்டி எடுத்து கட்டிக்கிட்டு கொஞ்சம் பிரபலம் ஆயிட்டாலே என்ன இப்படி நடந்து போறீங்க எல்லாம் கேட்பாங்க. ஆமாமா, உண்மை. நடக்கிறது ஏதோ தேச துரோகம் மாதிரி ஆக்சுவலா நீங்க சொல்றது ரொம்ப சரியான விஷயம். நாம இப்போ வந்து கார்ல போறோம், ஒரு இல்லை ஆட்டோல போறோம் அப்படின்றது உண்மையிலேயே உடல்நல கேடுதான். நாம முடிஞ்ச வரைக்கும் நடக்கணும். அது அந்த காலத்துல அதான் ஆரோக்கியமா இருந்தது. இப்ப நம்ம நடந்தோம்னா பாவம் ரொம்ப சிரமத்துல இருக்கார் போல இருக்கு. இவ்வளவு படம் நடிச்சு அப்படின்னு பரிதாபம் வேற. ஆனா அங்க வடக்கு பொய்கை நல்லூரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த மாதிரி இரவு பௌர்ணமி நேரத்துல அங்க வந்து இரவு முழுக்க அங்கே கோவில்லையே எந்த கோடீஸ்வரனா இருந்தாலும் படுத்து அப்படியே உள்ள சரணாகதி நான் உன்னை சரணாகதி. அங்கதான் வந்து மூல கடவுள் வந்து சிவனா இல்லாம கோரக்கர் எப்படின்னா நமனாச திறவுகோள் எழுதினவர். கோரக்கர் மலைவாகடம் எழுதினவர். மலைவாகடம்ன்றது இந்த மருத்துவ இது அத்தனையும் மலைவாகடத்துல இருக்கும். நமனாச திறவுகோள்ன்றது அதாவது மரணத்தை தள்ளி போடலாம், இறப்பை வெல்லலாம், ஆயுளை நீட்டிக்கலாம். ஒருவனுக்கு இதுக்கான இதெல்லாம் கிடைச்சா எப்படி இருக்கும் அது ஆனா கோரக்கர் சொல்றாரு. அது ஒரு மிருத்யுஞ்ச குளிகை அப்படின்னா அதை எப்படி செய்யறது, அதுக்கு என்ன செய்யறது, இதெல்லாம் நம்ம செய்யறோமோ இல்லையோ, ஆனா அதுக்கான ஒரு இதை வந்து உருவாக்கினவர் அவரு. அதே மாதிரி கோரக்கரும் போகரும் நெருங்கிய நண்பர்கள். இப்போ நம்ம எப்படி இப்ப இங்கேயே 2 பேர் ரொம்ப நெருக்கமா இருப்போம்ல, அந்த மாதிரி போகர், கொங்கணர், புலிப்பாணி, இந்த 4 அணி தான் இந்த நவபாஷான சிலைகள் எல்லாமே பண்ணது. ஸோ எனக்கு என்னன்னா, இந்த ஒரு நாள் நான் கோரக்கரோட அந்த இடத்துல போய் படுத்த உடனேயே அது இப்போ இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு தங்கத்தாலெல்லாம் கோயில் செய்யப்படாத நேரம். அப்போவே வந்து அதை அழைச்சிட்டு போனார் ஒரு தயாரிப்பாளர், அழகன் தமிழ்மணின்னு. அந்த 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 கதவை அவர் திறந்தார்.
அங்க போய் படுத்திருக்கிறப்ப கூட அந்த அற்புதம் நடந்தது. ஒரு எல்லாருக்கும் புளியோதரை கிடைச்சது. இரவு அங்க வேற எதுவுமே சாப்பிட கிடைக்காது. இப்போ நான் கிட்ட கியூல நின்று போறப்போ பார்த்தா பாத்திரம் வந்து காலியான மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே நம்ம வெறும் வயிற்றோட தான் படுக்க போறோம்னு நினைக்கிறப்ப பார்த்தா என்னை கூப்பிட்டார். திரும்ப அந்த கொடுத்துக்கிட்டு இருந்தவர் கிட்ட போனா பார்த்தா எனக்கான அந்த உணவு அந்த பாத்திரத்தில் இருந்தது. அப்போ சரி பரவாயில்ல, இங்க ஏதோ ஒரு இது நமக்காக இருக்குன்னு இரவு பூரா யோசிச்சேன். பிறகு அது வந்து என்னோட நண்பர் டைரக்டர் நித்யானந்தம் அவர்கள் வந்து என்ன ஒரு சேனலுக்காக ஒரு தொடர் பண்றதுக்கு ஒரு அறிமுகப்படுத்தினப்போ நான் அந்த கான்செப்டை தான் எடுத்து, அதாவது அன்னைக்கு அந்த நம்ம வடக்கு பொய்கைநல்லூர்ல கோரக்கரோட இடத்துல படுத்திருந்தப்போ கிடைச்ச ஒரு பொறி பல லட்சங்கள் சம்பாதிக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. அப்போ எங்கே யாருக்கு என்ன கிடைக்கும்னே சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ எல்லாரும் வந்து பாக்கெட்ல வந்து அரசியல் தலைவர்கள் படத்தை வெளியில காட்டுற மாதிரி நான் வெளியில காட்டாமையே என்னோட ஹேண்ட்பேக்கு சட்டப்பை எல்லாத்துலேயுமே அவரை வச்சிருக்கேன். கோரக்கர். அதே மாதிரி இந்த கோன்ற எழுத்து வந்து ரொம்ப முக்கியமானது. அது அரசன், பசு, தலைவன், இறைவன், அதெல்லாம் எனக்கு இனிஷியல் கோ தான். அதனால ரொம்ப அது ஒரு நெருக்கமான இது. இன்னொன்று கண்ணுக்கு தெரியாத கவச குண்டலம். சிலப்பதிகாரம் சொல்ற மாதிரி ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இப்ப கூட அதெல்லாம் ஊட்டிக்கிட்டு இருக்கு எல்லாருக்கும். இந்த வெயில் மட்டும் கொடுமை கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஸ்திரப்படுத்தி ஒரு அதாவது டியூனிங், ஒரு ஸ்திரத்தன்மை. அதே மாதிரி வந்து ஒரு நீ வந்து அப்படியே வந்து ஒடிஞ்சு விழுந்துடாத, எந்திரிச்சு வா. இந்த இதை வெல்ல முடியாது. திருவள்ளுவரும் சொல்றாரு உள்வினை, சிலப்பதிகாரமும் சொல்லுது கர்மா. பூர்வ ஜென்ம இதுவா இருக்கலாம், பூர்வ ஜென்ம வினையா இருக்கலாம், வந்த வினை, வருகின்ற வல்வினை எதுவாகவும் இருக்கலாம். அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இது வந்து எனக்கு மட்டும் சொல்றது இல்லை, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன். ஸோ எல்லாம் வரும். அதாவது ஒரு உனக்கு எவ்வளோ கஷ்டம் வரணுமோ வரும். ஆவீன மழை பொழிய இல்லம் வீழ அகத்தடியால் மனை நோக அடிமை சாக மாவீரம் போகுதென்று விதை கொண்டோட வழியிலே கடன்காரன் மறித்து கொள்ள சாவோலை கொண்டொருவன் எதிரே செல்ல தள்ளவனா விருந்து வர சர்ப்பம் தீண்ட கோவந்து உழுதுண்ட கடமை கேட்க குருக்களோ தட்சணைகள் கொடு என்றாரு. இதுதான் ஒரு மனுஷனுக்கு. நான் இன்னைக்கு பொழுத எடுத்துக்கிட்டா கூட இது அத்தனையும் அனுபவிக்கிறேன். ஸோ அப்போ இதுல நமக்கு ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை. அது பாபாவும் அதான் சொல்றாங்க, நம்பிக்கை, பொறுமை. சாய்பாபா ரெண்டு தான். ஸோ நம்ம அதனால இப்போ என்னன்னா நமக்கு ஓகே, நம்ம விழுவோம், ஆனா நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்கோ தூக்கி விடவோ ஒண்ணு வரும். அப்படித்தான் நடக்குது இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கை. அதுல நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு அந்த அந்த நீங்க சொன்ன மாதிரி நம்ம ரெடியா இருந்தா அந்த டியூனிங் கரெக்டா நம்ம வந்து சேர்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க சொல்ற போதே உங்களுக்கே எமோஷன் ஆகுது. இதுதான் பக்தி பிரவாகம்னு சொல்லுவாங்க. அது உங்க கண்கள்ல என்னால பார்க்க முடியுது.